மல்லி ஒரு வழியா அன்னப்பொண்ணி அன்னைக்கு எடுத்த அந்த வீடியோவை கொண்டு வந்து விஜய்கிட்ட காட்டுறாங்க. விஜயும் பார்த்துட்டு கொஞ்சம் முதல்ல ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாரு. ராஜி ஒன்றே டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு, விஜய் இதை நீ நம்புறியா விஜய்? இதை நான் என்ன சூழ்நிலை பேசணும் தெரியுமா? ரஞ்சி சொல்லு ரஞ்சி. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு இவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்து இப்படி விஜய் வந்து ஸ்டேஷன் போயிட்டாரு, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்குங்க, அவர் எப்படியா வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் தானே சொத்து காசப்பட்டு அவர் உள்ளே அமைச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். நான் விஜய்கிட்ட பேசி சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் மாற்றி கொடுத்துட்றோம், எங்கள் விஜயை மட்டும் வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு 2 பேரும் பேசினாங்க. அப்போது ராஜ்யம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. டக்குன்னு கோவத்தில் என்ன பண்ணு தெரியல, என்னடி சும்மா சொத்து சொத்துன்னு அதே பேசுகிற? ஆமாம், நான் சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு என் தம்பி உள்ள அமைச்சேன், இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு ராஜ்யம்மா ஒரு கோவத்தில் பேசினாங்க. ஆனால் இந்த மல்லியும் அன்னப்பொண்ணியும் இந்த அளவுக்கு தெளிவாக பிளான் பண்ணி இப்படிலாம் பேச வச்சு அது வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுவாங்கன்னு சத்தியமாக நாங்கள் யோசிக்கல மாமா. ஆனால் இவங்க கிரிமினல் தெரியும் எங்களுக்கு, ஆனால் இந்தளவுக்கு கிரிமினல் இருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நல்ல வேலை ராஜ்யம்மா, நான் இவங்க கூட தான் இருந்தேன், நான் மட்டும் கூட இல்லைனா இவங்க நேரத்துக்கு மாமா நம்ப வச்சுருப்பாளுங்க அப்படின்னு ரஞ்சி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் ஷாக் ஆகுறாரு. அடாச்சி மல்லி, நான் உன்னை ஏதோ நீ ஒரு ஆஃபீஸத்தில் கோபத்தில் இப்படிலாம் பேசுகிற, புரிஞ்சுக்காமல் பேசுன்னு நினச்சேன். ஆனால் நீனு இந்த அளவுக்கு எங்கள் அக்காவை என்கிட்ட பிரிக்கணும்னு இவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுவேன்னு நினைக்கல. சி, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு இங்கே விஜய் பயமாக கோவப்படுறாரு. மல்லி ஒன்று, ஐயோ விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, அவங்க பேசுகிறத வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டினாலும் நம்ப மாட்டீங்கன்னா நாங்கள் எப்படி தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது? என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் மல்லி? என்ன ப்ரூவ் பண்ண போகிற? இங்கே பாரு, எங்கள் அக்கா யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கள் அக்கா கெட்டவங்கன்னு சொன்னால் அது எப்படினாலும் நம்ப முடியும்? நம்பலை அப்படின்னா இப்படி தான் பொய்யான ஒரு வீடியோ எடிட் பண்ணி அது மூலிமா எங்கள் அக்காவை என்கிட்ட பிரிக்க அனுப்பியா? சி, நான் உன்னை என்னென்னமோ நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ மட்டமாக இருப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜய் திரும்பவும் மல்லி மேலே கோவப்படுறாங்க. அண்ணப்பண்ணே, என்ன தம்பி எல்லாத்துக்கும் மல்லி மேலே கோவப்படுறீங்க? இப்போ மல்லி என்ன பண்ணிட்டா? இந்த வீடியோ எடுத்தது நான் தான். அன்றைக்கி உங்கள் அக்கா அவங்களுடைய உண்மையான முகத்தெரிய என்கிட்ட காட்டினான், நான் அதை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன். இது என்ன தப்பு இருக்குது தம்பி? போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் ஒரு பெரிய மனுஷி தானே, அவள் தான் புரிஞ்சிக்காமல் பண்ணுறானா, உங்களுக்கு புரியாதா? இங்கே பாருங்கள், வேணாம், எனக்கு உங்களை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது, இங்கேருந்து உனக்காக கிளம்பிடுங்க அப்படின்னு 2 பேரும் அனுப்பிவிட்டு விஜய் மாடிக்கு போயிடாரு. இங்கே மல்லி அன்னப்பொண்ணி 2 பேரும், நான் தான் சொல்கிறல பெரியமா, அவர் எதோ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டார், வேணா விட்டுருங்க, அவர்லாம் பட்டான் திருந்துவார், நீங்கள் வாங்க பெரியமா அப்படின்னு மல்லி அன்னப்பொண்ணி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜ் ரூமுக்கு போனதும் ரஞ்சுக்கிட்ட அப்படியே பாத்தியா ரஞ்சி அப்படின்னு சொல்லவும், ரஞ்சு ஒன்று, ஆமாம் ராஜிமா, நல்ல வேலை நீங்கள் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டீங்க. முன்னாடியே நீங்கள் மட்டும் முன்னாடி இதை யோசிக்காமல் தானே வச்சுக்கிங்க, இந்நேரத்துக்கு நீங்கள் மாட்டிருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மாட்டிருந்தால் நானும் மாட்டியிருப்பேன், நம்மளுடைய மொத்த பிளானும் வேஸ்ட்டாக போயிருந்திருக்கும். நல்ல வேலை ராஜிமா, நீங்கள் சரியான நேரத்தில் யோசிச்சு திட்டம் போட்டிங்க, அதனால் நம்ம இப்போ தப்பிச்சோம் அப்படின்னு ரஞ்சி சொல்கிறாங்க. உடனே ரஞ்சி, மேனேஜர் கால் பண்ணி அவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் மேனேஜர் உடனே வராரு கிளம்பி. இதை நம்ம வெண்பா பார்க்குறாங்க. என்ன இது, மேனேஜர் இப்போ எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு வெண்பா யோசிக்கிறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ராஜியுடைய ரூமில் சைடில் ஜன்னல் வழியாக வெண்பா எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மேனேஜர் உள்ளே இருந்ததும், யோ மேனேஜர் என்னையா பண்ணி வச்சுருக்க? நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னான்னு என்னையா பண்ணேன்? இல்லை மேடம், நான் இன்றைக்கி அந்த பென்ட்ரைவ் எடுத்தேன் மேடம், ஆனால் நீங்கள் ஃபோன் சொன்னதை நான் சரியாக காது வாங்கலை அப்படின்னு சொல்லவும் இங்கே ராஜு ஒன்று டக்குன்னு குணசேகர் என்ன பலம் வர விட்றாங்க. விட்டு, என்னையா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன், நீ பண்ண ஒரு விஷயத்தினால இன்றைக்கி நாங்கள் மொத்தமாக மாட்டிருப்போம் தெரியுமா? நல்ல வேலை எங்களுடைய சாமர்த்தியத்தால் நாங்கள் தப்பித்தோம், இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் குணசேகர் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு குணசேகர் அப்படி அதிர்ச்சி வர்றாரு. இனியா அப்படி பார்க்குறேன், இன்னும் அனுப்பிச்சிருமா இங்கே அப்படின்னு ராஜு நடந்ததை சொல்கிறாங்க. ஐயோ மேடம், அப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டு இருந்தானா இந்நேரத்துக்கு உள்ளே இருந்திருக்க மாட்டேன், வெளியே போயிருப்பேன். நல்ல வேலை நாங்கள் எப்படியோ சுதாரித்து தப்பிச்சிட்டோம், இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், நம்மளை மொத்தமாக கிழிச்சிருப்பான். இங்கே பாரு, நான் தான் அன்றைக்கி தெளிவாக படிச்சு சொன்னேன் அவருடைய ஃபோன் எடுத்துருன்னு சொல்லிட்டு, ஆனால் நீனு கேர்லெஸ்ஸாக போயிட்டு அந்த பென்ட்ரைவ் மட்டும் எடுத்துருக்க. நல்ல வேலை இன்றைக்கி என்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. இங்கே பாரு, எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுற, இனிமேல் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா வேஸ்ட்டு தான். நான் உன்கிட்ட ஏற்கனவே ஒரு பத்திரம் கொடுத்தேன்ல, அந்த பத்திரத்தில் விஜய் கழுத்து போட்டிருக்கான், அந்த பத்திரத்தை வச்சு எப்படியாவது விஜய் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் பிஸ்னஸையும் என் பேருக்கு மாற்று, அதுவும் இன்னும் 2 நாளுக்குள்ளே நடந்தே ஆகணும். மேடம், எப்படி ஒன்று 2 நாளுக்குள்ளே நடக்க முடியும்? எப்படி நடக்குமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, யாருக்கு எவ்வளோ வேணும் பணத்தை கொடு, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, எப்படியாவது 2 நாளுக்குள்ளே எல்லாமே கைக்கு வந்தாகணும். ஏன்னா விஜய்க்கு சின்ன டவுட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது,
அந்த டவுட்டு பெருசாகிறதுக்குள்ளே அந்த மல்லி சும்மா இருக்க மாட்டா. அவள் அடிபட்ட பாவம் மாதிரி எப்படியும் என்னை பழி வாங்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பா. அவள் சும்மா இருந்தாலும் அந்த கிளவி ஒருத்திருக்காளே அந்த குண்டச்சி, அவள் சும்மா இருக்க மாட்டான். அவள் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்பா. அவங்க 2 பேரும் யோசித்து விஜய் மனசை மாற்றி விஜயை என் பக்கம் திருப்பறதுக்குள்ளே நான் எப்படியாவது எல்லாத்தையும் என் பக்கம் சுருட்டிடணும் அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. சொல்லி முடித்தவும் நம்ம விஜய் கைத்தட்டாரு. சூப்பர்க்கா, சூப்பர், வேறு லெவல்க்கா. இது எப்படிக்கா பேசுகிற? இதுவும் ஒரு ஆஃபீஸில் பேசுகிறியா இல்லை மனசுலேருந்து பேசுகிறியா? விஜய் நீ எப்படா இங்கே வந்த? எப்போ வந்தானா? குணசேகரன் எப்போ உள்ளே வந்து உன் கையில் அடி வாங்கினாரோ அப்பயே உள்ளே வந்துட்டேன். சி, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? சம்பளத்தை என்கிட்ட வாங்கிட்டு விசுவாசத்தை அங்கே காட்டுறியா? அதுவும் ஒரு பொம்பளை கையில் அடி வாங்கிக்கிட்டு. அப்படின்னா என்ன துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? எப்படியா வந்துச்சு? உனக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பேன். ஆனால் நீ அதெல்லாம் மறந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி விலை பெருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க, சாரி சார், இதை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாரு. உடனே விஜய், ஏங்க அப்படி பண்ணேன்? நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். காலையில் அந்த அம்மா அந்த வீடியோ காட்டும்போது கூட எங்கள் அக்கா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, எங்கள் அக்கா நல்லவங்க அப்படின்னு உன்னை எங்கேயுமே விட்டு கொடுக்காம எவ்வளோ பெருமையாக பேசினேன். ஆனால் உனக்கு அப்போ கூட கொஞ்சம் கூட அறிவும் இல்லை, பாசமும் இல்லைல்ல. ஆக மொத்தம் உனக்கு சொத்து தான் முக்கியம். அந்த சொத்துக்காக தான் இங்கே வந்திருக்க, அதுக்காக தான் பண்ணுறல. சி, உன்னை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குக்கா. உன்னை அக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஐயோ விஜய், இல்லை விஜய், என்னை மன்னிச்சிரு விஜய், மன்னிப்பா. உனக்கு எதுக்கா மன்னிப்பு? தெரியாமல் பண்ணுறதுக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாதுக்கா. அது ஒரு கொலைக்கு சமம். நீ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி என் சொத்தை என்கிட்ட பிடுங்க நினச்சதுக்கு உதவி என்னை கொண்டுக்கலாக்கா. கொண்டு கூட சந்தோஷமாக செத்து போயிருப்பேன். ஆனால் நீ இப்படி பண்ணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலக்கா. வேணாம், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட அருகதே இல்லை. ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இல்லை அப்படின்னா நானே உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்ல, ராஜிக்கு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. வெண்பாதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, டாடா வழியாக அத்தையோடைய உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அத்தை இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னா மல்லியும் அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. இனி நாம் பழைய மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு வெண்பா சந்தோஷப்படுறாங்க.